இல்லை இல்லையா. நேற்று ஒரு இளையவர், அவரும் வாணியினுடைய மச்சால் தான், அது சின்ன வயசு. அவர் வந்து இந்த லோயருக்கு மேலே பரிசர் என்று சொல்வார், கோர்ட்டில் வாதிடுகிற சட்டத்தரணியாக இருக்கிறார். அவர் வந்து இப்படித்தான் உயரம் ஒல்லி குச்சியாக தான் இருப்பார். நேற்று வாணியினுடைய இடியப்பம் அவர் 2 தான் கேட்டு 2 மட்டும்தான் சாப்பிட்டார். கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டு கேட்டேன், என்ன டயட்டிங்கா, ஏன் இப்படி வாய்த்த இதன்றீங்கன்ற. இல்லை, நான் இப்படியே பழகிட்டேன், எனக்கு இப்போ கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் நான். அவர் சொல்லி போட்டு இப்போ இந்த நோக்கம் என்னன்னு கேட்க சும்மா சிரித்து சமாளித்தார். இல்லை, நல்லந்தானே, உடம்புக்கு நல்லந்தானே என்றிட்டு பிறகு தன்னுடைய அம்மாவை காட்டி அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறார் நடக்க. சொன்னார், இவாவுடைய வயசில் நான் ஆக்டிவாக இருக்க விரும்புகிறேன். வயசு 30 தான். எவ்வளோ வடக்கு. அப்போ இப்போ இந்த இளையவர்களுக்கு தேவை இப்போ இருந்தே இப்போ பழகி கொள்ளணும். ஆரோக்கிய வாழ்வுக்கு இவர்கள் பழக்கப்பட்டு வளர்ந்தாலே தவிர அல்லாட்டி கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பின்னால் வராது. நாக்கு பழக்கப்பட்டால் அநேகமாக ஐரோப்பியர்கள் மிளகாய்த்தூள்லாம் போட்டே சாப்பிட்றவியல். ஏன் எங்களுக்கு தூள் இல்லையண்டா சாப்பாடு இறங்குது இல்லை, எங்களுக்கு பழக்கப்பட்டு போச்சு இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது நாமும் உற்சாகமாக இருந்து இளைய பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்த அவர்கள் விரும்பி செய்கிற வேலையாக இந்த உடற்பயிற்சி. காசு கட்டிட்டு போகிறார்கள், என்ன அப்பாட காசை வாங்கி கொண்டு 30-50 ஃப்ராங்க் சுவிஸில், இங்கே லண்டனில் 30 பவுண்ட்ஸ், ஃப்ரான்ஸில் எவ்வளோன்னு தெரியாது, ஜெர்மனியில் எவ்வளோன்னு தெரியாது. ஜிம்முக்கு எவ்வளோ கட்டணும் மாதத்துக்கு? அது வந்து அடிப்படை. நீங்கள் எல்லாமே எடுக்கிறேன்டா, அது பேசிக் எண்ணும் இருக்குது, சிலது வந்து எல்லாம் எல்லாத்துக்கும் மேக்ஸஸும் இருக்குது. அப்போ சீசன் டிக்கெட் மாதிரி எடுக்கணும். ஓகே, சரி. இங்க வந்து 18 வயதுக்கு மேலேண்டா நன்றி சொல்லிட்டு மகன் போறது. ஆனால் அதில் திருப்பியும் பிளவர்றீங்க. கிரங்கன் வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட நீங்கள் கட்டின காசு தான் அதில் ஒரு பவரியை தந்து கொண்டிருக்கிறாங்க. அது உங்களோட காசு இல்லை. ஒரு மாதிரி சில ஜிம்முகள் 39-99க்கும் இருக்கு மாதம். ஆனால் அது தேவையோ என்று கேட்கிறேன். அது வயசு போனது வைக்கி நல்ல இதாகி தூசு துப்பரவாய் இருக்குது. அது 99. அங்க போனீங்கன்னா எல்லாம் வயசு போறதோடு மட்டும்தான் இருக்குங்க. நான் ஒரு முறை எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதாவது டாக்டர் வந்து பிசியோதெரபியால அனுப்பினவர். அங்க போன எல்லாம் வயசு போன ஆக்கள் தான். 80க்கு உட்பட்டதுகள் தான் கூட. ஆனா இங்க என்ன சொல்றேன்னா ஒரு மாசத்துக்கு 99 ஃப்ராங்கோ. அது நல்ல சுத்தம் சுகாதாரம். அங்கேயே பிட்னஸ் செய்து குளிச்சுட்டு வரலாம். மற்றது வந்து நிறைய ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது, நிறைய. இப்ப வந்து இப்ப நாங்க நினைக்கிறோம் பிட்னஸுக்கு போறது வந்து இப்ப வந்து உடல்ல வந்து ஒவ்வொரு பாகங்களுக்கு பிரச்சனையானவை எல்லாம் வயசானவையாக போயினமே அந்த இடங்களுக்கு. சாமான்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்காது. நாங்க வந்து இப்ப சிம்பிளா நினைக்க கூடாது. அந்த இடத்துக்கு போனோடனே தான் எனக்கு எவ்வளவு இவ்வளவு சாமான் இங்க இருக்காண்டு. சிலங்கள் வந்து அவைகளே எங்களுக்கு தெரியாது, அவைகளே பழக்கி விடுங்க, இது இப்படி செய்யணும்ன்றத. ஆனால் நாங்கள் கேட்டது இவ்வளோ நேரமும் காய்ச்சி கொண்டிருந்தது, ஒரு உலக்க எல்லாத்துலேயும் காய்ச்சது. நாங்கள் இது தேவையில்லைன்னு சொல்ல வந்தது தான் காய்ச்சினாங்க. அப்போ பிள்ளைகள் அதை ஈஸியாக செய்யணும். அதுவும் தண்டை காசில் போகிற பிள்ளைகளை நாங்கள் பேசாமல் விட்டுருவேன். அப்பா அம்மாவோட காசை கொண்டே காட்டில் போய் கட்டுறாக்கலன்றது ஒரு பெரிய பிரச்சனையான விஷயம் இல்லோ, சாதாரண விஷயமே. ஏன் அநியாயமாக கொட்டுவான்? சொகுசான கட்டில் மெத்தையெல்லாம் வாங்கி கொடுப்போம். அவ இருந்து கொண்டு சாப்பிட்டு போட்டு சும்மா இருக்கிறது என்ன அப்பா அம்மா. முஸ்கல் ட்ரைனிங் எடுக்கிறது அந்த இடத்துக்கு போனா தானே நாங்க தானே அந்த பயிற்சி உபகரணங்கள் இருக்குது. அது என்ன புஷ்கலண்டா என்னது? எப்படி மசில்ஸ் காட்டுறது அடிக்கிற மாதிரி அந்த உடம்பு வந்து. இப்ப கேட்கிறேன், நீட்டாம சுருக்கமாக கதைப்போம். அப்படி இப்படி மசில்ஸ் எல்லாம் கட்டி வந்த பொம்பளை பிள்ளைகளும் ஆம்பளை பிள்ளைகளும் என்ன உலகத்துல சாதிச்சுட்டு வெங்கட பிள்ளைகள். இத குறைஞ்சது உலக அழகு ராணியாவது கல்யாணம் கட்டிருக்கணும்.
அழகாடி இது போட்டீங்கன்னா சும்மா சொந்த காசில் ஆட்ட மாட்டேன், அம்மா அப்பாட காசுலாம் புஷ்கல் அடிக்கிறது. புஷ்கல் தான் சொன்னீங்க என்ன, அது எங்கள்ட மசில்ஸை பில்டப் பண்ணி 6 பேக் அடிக்கிறதுக்கு சொந்த உழைப்பில் போய் கட்ட சொல்லுங்க, அப்போ ஒரு தரம் போக மாட்டாங்க. எங்கட வீட்டுல எல்லாம் சொந்த உழைப்புல தான் போறாங்க படிங்க. சரி, சரியா போச்சு. அதனால விடுவோம், சொந்த காசுல சுனியும் செய்யறாங்க. தாங்களே கட்டி தாங்களே போகிறோம் தாங்கட இதுல வாங்க. சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. பார்ப்போம், தொடர்வோம், நல்லவை நடக்கட்டும். அது நீங்க சொன்ன மாதிரி நல்லதுதான். அதுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அவசியம் இல்லை. நீங்கள் உழைக்கிறீங்க, நீங்களே அதுக்கெல்லாம் கொடுக்கணும். ஃபிட்னஸுக்கு எல்லாம் நாங்கள் கொடுக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதுவும் இல்லாம அப்பா அம்மாட காசுல தான் போய் இதெல்லாம் செய்வோம் இருக்கிற பிள்ளைகளை எந்த ஜெயிலில் போடுறேன்னு தெரியாது, யோசிச்சு செய்வோம், பிறகு கலைப்போம் அதை பற்றி. அது சொந்த செலவில் என்ன செய்தா என்ன, எங்களுக்கு என்ன பிரச்சனையே இல்லை தானே, எங்களுக்கு என்ன. ஓ, திரை தெரிகிறதா? இது பழையது எடுத்துட்டேன், இதுதான். ஓ இல்லை இல்லை, நுழைந்தால் நடைக்கூடும், இது பழசு. அது வீட்டு அமைப்பு பற்றி வந்து இதுக்கு அடுத்த வாரம் இது ஆரம்ப பள்ளி என்பதால் இதுதான். ஓகே, இது கொடுத்த தியரி வந்து 13/4. இப்போ மாதமும் முடிய போது, பரவாயில்ல. சரி, திரையில் பார்த்து படிப்போம். நன்றி. தர்ஜினி அவர்கள் மற்றும் கூட இணைந்து கொள்பவர்களுக்கு உற்சாகமான வணக்கம் வேண்டும். வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருப்பது டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது பெற்றோரை தெய்வம் என்ற 27/4/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 சித்திரை 14ஆம் நாள் சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 என்றிலும் சிறப்பு குழந்தைகள் மாதத்திலும் இணைந்திருக்கிறோம். எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்றைய பெற்றோரை தெய்வத்திற்கான தலைப்பு திருக்குறள் சொல்லுது. இன்றைய பெற்றோரை தெய்வத்திற்கான திருக்குறள்: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையா. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையா என்ற குறளுடன் இன்றைய பழமொழி உழைப்பில்லாமல் ஊதியம் இல்லை என்ற பழமொழியுடன் உங்களுடன் வருகிறது பெற்றோரை தெய்வம். இன்றைய பெற்றோரை தெய்வத்திற்கான வரிகள் 13ஆம் தேதி 4ஆம் மாதம் கொடுத்த வரி. அன்றிலிருந்து இன்று வரை இன்று எழுதவில்லை, எழுதியவர்களை இணைத்திட காத்திருக்கிறோம் நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து. தலைப்பு: ஆரம்ப பள்ளி செல்லும் பருவங்களில் என் கால் பாதங்களை அலங்கரித்த செருப்பு பாதலிகளில் சுகமான சோகமான ஏக்கமான கதைகள் என்றும் நினைவுகளோடு என்ற அதிபருடைய தலைப்பிலிருந்து இங்கே பலர் இணைந்து சிறப்பிக்க காத்திருக்கிறார்கள். முதலில் இணைந்து சிறப்பிக்கிறார், அதற்கு முன்பதாக இணைந்து வாசிக்க காத்திருக்கிறார்கள். நீதினி இருக்கிறார், நேவிஸ் அவர்கள் இருக்கிறார், அபிராமி இணைந்து கொண்டிருக்கிறார், ஜெசி மணிவண்ணன் அவர்களும் இணைந்து சிறப்பிப்போம். வேறு யாராவது எங்களுடன் இணைந்து வாசிக்க காத்திருக்கிறீர்களா? நாங்கள் நால்வரும் மாறி மாறியே வாசிக்கலாம். அல்லது மாமாவும் இணைந்து கொள்ளலாம், அவரும் இணைந்து கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் அமைக்கிறது ஒவ்வொருத்தராக வாசித்து இணைந்து காத்துக் கொள்ள இருக்கிறோம். சாதனை துரையரங்கனவர்களும் இணைந்திருக்கிறோம். அவரே முதல் வரி அவருடையதான். நிச்சயமாக அவரை திறக்காத்திருக்கிறார். வணக்கம் அடுத்தது கங்கா ஸ்டான்லி அவர்கள். கங்கா ஸ்டான்லி அவர்கள் வரிகளை யாராக இருக்கிறீர்கள் தர அல்லது நான் வாசிக்கிறேன். வணக்கம். இது கங்கா ஸ்டான்லி அவர்களின் வரிகள். பெற்றோரை தெய்வம். இளமை பாட்டா செருப்புதான் சப்பாத்து போட ஆசை. இளமை பாட்டா செருப்புதான் சப்பாத்து போட ஆசை, ஆனால் வசதி இல்லை. எங்கள் தந்தை எமக்கு வாங்கி தந்தார், ஆனால் அவர் வெறுங்காலுடன் தான் நடப்பார். நான் வேலை செய்ய தொடங்கிய பிறகு வாங்கி கொடுத்தேன். நினைத்தால் என்றும் கண்ணீர் வரும். நன்றி நினைவூட்டலுக்கு. கங்கா ஸ்டான்லி அவர்களின் வரிகள். மிக்க நன்றி வாசிப்பிற்கு. அடுத்ததாக சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வரிகளை நான் தரலாமா? பெற்றோரை தெய்வம் சிவாஜினி அவர்கள். எங்கள் வீட்டில் ஐயாதான் பாட்டா வேண்டி தருவார். பாட்டா வேண்டி தருவார். நடந்துதான் பாடசாலைக்கு செல்வோம். நான் கருப்பு பாட்டா விரும்பி போடுவேன். மழை நாள் என்றால் சேறு சட்டையில் அடிக்கும். பாட்டாவை கழுவி போட்டு ஒரு மூலையில் வைத்து எடுப்போம். சில நேரம் குட்டி நாய் எடுத்து கொண்டு போய் மிச்ச நாளும் உண்டு.
குதியால் தேய்ந்து கிழிந்து போனதும் உண்டு. ஒரு நாள் பாடசாலையில் அறுந்து போச்சு, ஊசி குத்தி போட்டுக்கொண்டு வந்த நான் வீட்டுக்கு. இப்படி பல சோக கதைகள் கண்ட காலம். எங்கள் அப்பா வீட்டில் தோட்ட வேலை செய்யும் போது வெறும் காலுடன் தான் இருப்பார். சிவாஜி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இங்க கீழே வருது. இப்படி பல சோக கதைகள் கண்ட காலம். எங்கள் அம்மா மாறாக பாட்டா இல்லாம நடக்க மாட்டா. இப்படி பட்டதை நினைச்சால் தான் பட்டவனும் படி கொடுப்பான் நன்றி, படிச்சவனும் படைச்சவனும் படி கொடுப்பான் நன்றி. மிக்க நன்றி நேசர்களுக்கு. மிக்க நன்றி. அது சிவாஜி ஸ்ரீதரன் இப்படி பட்டது என்றால் இப்படி வாழ்ந்ததை நாங்கள் நினைக்காமல் வாழக்கூடாது என்றதுதான் அந்த கதையா. இதுல 2 கதை கடகடண்டு நடக்கல. பின்னால சேர் அடிக்கிற அனுபவம் யாருக்கு இருக்குது? எல்லாருக்கும் இருக்கும். அது அப்படித்தான் சடக் சடக்கண்டு சேரை தூக்கி வச்சிடும். என்ன அது மற்றது இந்த அவரோட பேர் சொல்ல விரும்ப இல்லை. அவர் பிரபல்யமானவர், ஊடகக்காரர், உடல் சொந்தக்காரர். இலங்கையிலிருந்து யூடியூப்பில் டிக்டாக்ல வீடியோக்கள் தன்னுடைய சொந்த பண்ணையிலிருந்து வீடியோ போடுவார். காய்கறிகள் வந்திருக்குது, பழம் பழத்திருக்குது என்றதை சப்பாத்து காலோட நிற்பார் தோட்டத்துக்குள்ள. இப்போ இதில் எழுதியிருந்தார் தானே, அப்பா வந்து வருங்காலோட தான் மண்ணுக்குள்ளே இறங்குவார். ஒருவரும் யாராவது நீங்கள் கண்டுக்கிறீங்களா இலங்கையில் செருப்போட தோட்ட நிலங்களுக்குள்ள வயல்களுக்குள்ள இறங்குறாக்கள்? யார் கண்டீங்க? யாரோ நான் கண்டேன் என்று வந்தது குரல் உண்டு. அது பூட்ஸ் அண்ட் அது முழங்கால் வரைக்கும் வர்ற பூட்ஸ் போடுறாரு சாருக்கு. இங்க இங்கிலாந்துல வேல்ஸ் என்ற கோயில்ல பூசை பண்ணுகிற ஆங்கிலேயர்கள் அவர்கள் ஷூ போட்டு தான் பூசையை பண்ணுவார். விளக்கேட்டி இல்லை. இப்போ இன்னும் ஒரு கேள்வி, இது சேர்ந்த கேள்விதான். இப்போ நீங்கள் இலங்கையில் சர்ச்சுக்கு நீங்கள் வருங்காலோட கட்டாயம் வரணும்னு சட்டம் இருந்தது அந்த காலத்தில். அதுக்கு காரணம் வந்து அதுக்கு வேறு சமயம் காரணம் அல்ல. கொண்டு வந்து அந்த மதங்களை அங்கே விரவ விட்டவர்கள் அப்படித்தான் வந்தார்கள் அந்த நாட்டுக்கு. அவர்களை பார்த்து கொண்டு தான் நாங்கள் போனோமே தவிர, இது கேவலார் திருவிழாவுக்கு ஒரு வந்திருந்தோம் நாம் எல்லோரும். 1-2 நேயர்கள் அவங்களோடு இணைந்திருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், காலையில் குளித்து எல்லாம் முழுகி வருங்காலுடன் அம்மன் கோயிலுக்கு போனார்கள். மத்தியானம் கேவலார் சர்ச்சுக்கு ஷூவை போட்டுக்கொண்டு உள்ளே போனார்கள். நான் இது 2ஐயும் பார்த்துட்டு கேட்டினான், என்ன பிரச்சனை? உண்மையில் ஏன் வருங்கால் செய்கிறோம்? இங்கே வருங்காலோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தால் அதுக்குரிய நிலம் இருக்க வேண்டும். அதாவது ஹீட்டரை போட்ட ஃப்ளோர் இருந்தால் தான் போகலாம். அப்போ எங்கேயும் ஆசிய கலாச்சாரத்தை இங்கிலாந்தில் கடைப்பிடிக்கிறோம். உலக மேற்குலக நாடு கலாச்சாரத்தை இலங்கையில் கடைப்பிடித்திருக்கோம். நாங்கள் சிந்திக்கவே இல்லை. வருங்காலோட போகிறது ஒரு புனிதம். இப்போ அதே போல் சில வீடுகளுக்கு இங்கே போனால் ஷூவா கரெக்டாக அதை உள்ளே வாங்குவோன்னு கேட்பினோம். கேட்டுவிட்டு நிமிந்து பார்ப்பேன், இயேசுநாதருடைய படம் இருக்கும். ஆனால் இஸ்லாமியர்களோ அல்லது இந்துவாக மாறின சைவ சமயத்தவர்களோ ஷூவோட வரவிட மாட்டார்கள் வீட்டுக்குள்ள. ஆனால் சில கத்தோலிக்க உறவுகள் அவர்கள் ஷூ கலட்டிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவார்கள். இதெல்லாம் ஒரு 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 பண்பாட்டின் பழக்க வழக்கமே தவிர இதுக்கும் சமயத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. கோயிலுக்கு ஷூவை கலட்டிட்டு தான் வருங்காலோடு தான் போயினோம் எல்லாரும். நான் பார்த்ததுல எங்க யாழ்ப்பாணத்துல எந்த கோயிலுக்கு? கத்தோலிக்க கோயில். அதுதான். அது சரி. நான் அதுதான் சரி என்று சொல்ல வரேன். புனிதமாக இருந்தால் எந்த வீட்டில் படுக்கை அறைக்கு நான் ஷூவோட ஒரு தடவை வர ஆரம்பிக்க மாட்டேன் என்றால், தேவாலயத்திலோ ஆலயத்திலோ அல்லது மசூதியிலோ எப்படி நீங்கள் இஸ்லாமியர்கள் ஷூவோட போயிடாது கோயிலுக்கு, பள்ளிவாசலுக்கு எல்லாம் கலட்டி வைத்திட வேண்டும். அதே மாதிரி இப்போ ஜெயசேகர் சொல்கிற போது இதைத்தான் நான் வாதிக்க வந்தேன். அதுதான் சரி. அது புனிதம்னா புனிதம் தானே. அது எந்த மதமாக இருந்தா என்ன?
ஏன்னா மற்றவர்கள் பழகிற ஒரு இடமாக இருக்கிற போது அதுதான். அப்போ இது மூடாக அந்த பெரிய ஒரு ஜாம்பவானான இலங்கையிலிருந்து டிக்டாக்ல வீடியோ போடுறவருக்கு நீங்கள் செய்கிற சேவை எல்லாம் சிறப்பு. ஆனால் சப்பாத்தோடு இருந்து கொண்டு அந்த மண்ணில் மிதித்து கொண்டு நீங்கள் கத்தரிக்காய் மாஞ்சு மாம்பழமும் இடுங்கி காட்டுறது தவறு. இதை பிழையாக எடுக்காமல் அன்பாக எடுத்துக்கொள்ளுங்க. என்ன நேரடியாக கதைச்ச நீங்கள் எல்லாம் கேட்க வாங்க, எல்லாம் பெரிய ஆக்கள். அப்படியே ஊடகமாக எங்களுடைய சின்ன பங்களிப்பு சப்பாத்தோட வீடியோ எடுக்கிறது தவிர்த்து கொள்ளுங்க. நீங்கள் உங்களோட சொந்த பண்ண நீங்கள் வீடியோவில் போனால் உடுப்பில்லாமல் போனால் உங்களோட, ஆனால் வீடியோ எடுத்து காட்டுற போது மற்றவர்களுக்கு அந்த ஒரு எங்களுடைய அடிப்படை பண்பாட்டிலேருந்து நாங்கள் மீறுறோம்னு நினைக்கிறேன். சப்பாத்து காலெல்லாம் அந்த என்னென்னா மண்ணை கும்பிடுவார்கள். அதாவது அது விளைச்சல் தர்ற ஒரு தோட்டமாக இருந்தானே வயலாக இருந்தானே அந்த மண்ணை கும்பிடுறது என்ன, அதிலிருந்து தான் எங்களோட வாழ்க்கையே வருது. அப்போ அந்த மண்ணை மதிக்க வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லுவோம். சரி, அது சிவாஜினியருடைய கதையாக கேட்டோம். அது மாதிரி சாப்பிடும் போது உணவுண்ணும் போது அந்த தொப்பி போட்டு சாப்பிடுறதுக்கு கூடுதலா அதிகமானவர்கள் விரும்புவது அப்ப செய்யவும் கூடாதுன்னு சொல்ல வேண்டும். அது நல்லா இருக்காது என்றதும் அது இப்போ பிள்ளைகளுக்கு அதை கதைக்க இயலாது. இப்போ பிள்ளைகள்கிட்ட போய் காலுக்கு மேலே கால் போட்டோன்னு பெரியாக்குன்னா இருக்க வேண்டாம், வாட்ஸ் ரோங் வித் யூ, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாரு. அது மாதிரி தொப்பி போட்டுக்கொண்டு ஆலயங்களுக்கு போகக்கூடாது, ஒரு சபை சந்திக்கு போகக்கூடாது. அதனால் ஐரோப்பாவில் குறிப்பாக சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகளில் எங்களுடைய ஆண்கள் எல்லாரும் தொப்பியோடான்னு நிற்கிறாங்க. ஒரு கோயிலுக்குள்ளேயும் தொப்பியோடு நிற்கிறாரு. கல்யாண வீட்டிலையும் படம் எடுப்பினோம் குரூப் ஃபோட்டோ. அந்த கருப்பு ஜக்கெட்டை கலட்டவே மாட்டார்கள். சமருக்கும் அந்த கருப்பு ஜக்கெட் தான் அந்த தொப்பியோடு நின்று. ஆனால் அவருடைய மனைவியை பார்த்தால் இப்போ நல்லீஸ் குமரன்ல இருந்து இப்போ தான் ஆன்லைனில் கொண்டு வந்த பட்டுச்சீலைகள் பிள்ளைகள் எல்லாம் பல வளர்க்குற ஆடைகளோடு இருப்பேன். அப்பா கருப்பு ஜாக்கெட். நான் யாராக இருந்தாலும் அது என் வீடாக இருந்தாலும் நான் அதை கண்டிக்கிறேன். ஏன்னா நீங்கள் குடும்பத்தோட கொஞ்சம் ஒத்துழைக்கணும், பிள்ளைகளுக்கு முன்னால் நாங்கள் கொண்டு வரணும். ஆனால் நான் இப்போ தொப்பியை சில பேர் இப்படி தொப்பி இப்படி திருப்பி விட்டுட்டு குரூப் ஃபோட்டோவில் நிற்கிறார்கள். ஒரு தடவை கேட்டபோது சொன்னார் தான் மொட்டையாம், அப்போ மொட்டை தெரியக்கூடாதுன்னுட்டு. மனுஷியோட வந்திருக்கீங்க, 2ஆவது கல்யாணத்துக்கு அரடி ஆகிறீங்க நீங்கள் கதைப்பது சரி என்று அண்ணா என்றவர்கள் போட்டிருந்தார். ஆனால் வீடியோவில் பதில் தெரியவில்லை. யார் போட்டிருந்தார்? அண்ணா நிதி வணக்கம் உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பேசும்போது அவர் குட்டன் போட்டிருந்தார்கள், ஏதோ சொல்லும் போது அவர் சொல்லுவது உண்மை என்றதுக்காக அந்த குட்டை போட்டு. அதே மாதிரி நான் இன்னும் ஒரு விஷயத்தை போகிறேன். இன்று பலர் இருக்கிறோம், நிறைய விடயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் பார்ப்போம். எனக்கு தெரிந்த ஒரு தாய் மகளுக்கு முதல் முறையாக காப் சாரி எடுக்க போறார். ஆனால் காப் சாரி எடுக்கிறதும் அவருக்கு விருப்பத்துக்கு செய்ய போறார். ஆனா மகளுக்கு அந்த சாரி கட்டும்போது பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு அடக்கமா ஒடுக்கமா காலம் அடிச்சு காலுக்கு மேல கால் போட அப்படி எல்லாம் இருக்கிற பக்கங்கள் அது சின்னல இருந்தே வந்திருக்க வரும். ஆனா இவருடைய மகள் ஜீன்ஸ் அப்படியான உடுப்பு கொடுத்தான் பழக்கம். அதை எப்படி கட்டி கொடுக்க போறேன் என்று அவருக்கு பெரிய கவலை. இவர் போய் அதை காப் சாரியை கட்டிட்டு இப்படி ஏறி அந்த கல்லில் இருக்கிற மாதிரி இருந்து அப்படி இருந்தாருனால் அந்த உடைக்கு அது சரியா இருக்காது. நான் புரிந்து கொள்வீர்கள். அந்த உடல் மொழியை எப்படி மகளுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன்னு கவலை அடைந்தேன் அப்படின்னு எனக்கு பார்த்துருந்தேன். அதெல்லாம் பேசலாம், சொல்லியும் கொடுக்கலாம், நினைத்து பேசும்போது கற்றுக்கொள்ளலாம். கட்டாயமா இல்லை, எனக்கு உடையோ இருக்கிற இருக்கையோ காலுக்கு மேலே காலை போட்டு இருந்தாலோ தொப்பி போட்டு கொண்டோ ஜக்கெட் கலட்டாமல் இருந்தால் அது பிரச்சனை இல்லை. அப்படி இருப்பவர்கள் ஒன்றுக்கு 2ஆக மற்றவர்களோடு நாகரிகமாக கதைக்கவாவது தெரிஞ்சிருக்க வேணும். இப்போ சில பிள்ளைகள் காலுக்கு மேலே காலை போட்டோன்னா அம்மாட்ட ஓட பண்ணுவார்கள், ஆன்ட்டிக்கு தண்ணி வேணுமா வந்து அம்மா ஓடி போய் குசினிக்கல. இவர் காலுக்கு மேலே காலை போட்டு இருந்தால் இது வேறு. காலுக்கு மேலே காலை போட்டு ஆன்ட்டி என்ன வேணுமென்று கேட்குற பிள்ளை காலுக்கு மேலே கால் போட்டுருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. இதில் ஒன்றும் எங்களுக்கு மரியாதை குறைவில்லை. ஆனால் பழகிற விதத்திலேயே பண்பாடு இல்லையே, சிரிக்க மாட்டார்களே என்றதுதான். அதனுடைய நான் இப்போ மனைவிமார்கள் பழகி போன ஐரோப்பிய எங்களுடைய உறவுகள், ஈழத்து உறவுகள், ஓகே ஜாக்கெட்டை கழட்டாமல் கருப்பு ஜாக்கெட்டோட தெரியுங்கோ, அது பிரச்சனை இல்லை. பிள்ளைகளை நினையுங்கோ. உங்களோட பிள்ளைகள் வளர்கிற காலத்தில் தாங்கள் பாடசாலையிலோ பல்கலைக்கழகத்திலேயோ உங்களை கூப்பிடுற போது அந்த பிள்ளை மனசுகளை கஷ்டப்படும். அப்பாவை இப்படி தவிர்க்கலாம்னு யோசிச்சா அவ்வளவு மரியாதையும் போச்சு வாழ்க்கையிலங்க. அந்தண்ணு மட்டும் கோட்டும் ஷூட்டும் வாடகைக்கோ அல்லது விலைக்கு வாங்கி போட்டோன்னு ஃபோட்டோக்காக வர்றதில் பிரயோசனம் இல்லை. வாழுங்காலத்திலேயே அதை மாற்றம் செய்ய வேண்டும் இல்லையா? சரி, அதையும் ஒரு விதமாக நான் அந்த சப்பாத்து கால் கதையெல்லாம் நான் அதை தொடக்கினான்.
ஓ சிவாஜினி அவர்களுடைய வரிகளுடன் இருந்து இணைந்திருந்தோம். மிக்க நன்றி. தொடர்ந்து நகுலவதி திலகவன் அவர்கள் இணைத்து வாசித்தளிக்கிறார். ஜெசிபலி வல்லர் அவர்கள். நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள் காலை வணக்கம். பெற்றோரே தெய்வம். சிறிய வயதில் செருப்பும் சாண்டில் போட்ட ஞாபகம் வருதே இப்போது. பாடசாலை மாறி மாணிப்பாய் கல்லூரி மகளிர் கல்லூரி போகும்போது அங்கு வெள்ளை சட்டை வெள்ளை கால் மேல் சப்பாத்து கட்டாயம் போட வேண்டும். சப்பாத்து பொலிஷ் இல்லை, வெள்ளை சோக்குதான் கை கொடுக்கும். செருப்பும் சில வேளை போடுவது. செருப்பு அறந்து விட்டால் ஆணி அடித்து சென்றதும் உண்டு, ஊசி குத்தி போட்டதும் உண்டு. ஞாபகம் மீட்டலுக்கு நன்றி. நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள். மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றி. தொடர்கிறார் நகுலா சிவநாதன் அவர்கள். அவர்களுடைய வரிகளை வாசிக்காத ஒருவர் வாசிக்கலாம். யார் வாசிக்க காத்திருக்கிறீர்கள்? நான் வாசிக்கிறேன். அவர்களுடைய வரிகள். நகுலா சிவநாதன் அவர்கள் இணைகிறார். ஆரம்ப பள்ளியே பாடசாலை தான் நமக்கு. நேசரி நாம் போகவில்லை. 1ஆம் வகுப்பு பாடசாலை வாழ்வு ஆரம்பம். அது மகிழ்வான காலம். ரப்பர் செருப்பு தான் அணிந்து சென்றோம். அந்த செருப்பு தேய்ந்த கதை, அருந்த கதை என பல அனுபவம் உண்டு. 5 கிலோமீட்டர் உள்ள புத்தூர் சோமஸ்கந்த கல்லூரியே என் பாடசாலை. பாடசாலைக்கு நடந்துதான் செல்வோம். ஒரு நாள் நடந்து செல்கையில் ரோட்டின் அருகே அவரை நாய் திரட்டியது. நான் வேகமாக ஓட என் செருப்பு அருந்து விட்டது. அதனை மெல்ல தூக்கி வீடு சென்று ஆணி அடித்து அடுத்த நாள் போட்டேன். ஒரு வாரத்தின் பின்புதான் புது செருப்பு கிடைத்தது. தேய்ந்த அருந்த வரலாறும் உண்டு. இதனால் பல ஏக்கமும் உண்டாகியது. புதிது வருமா? அதுவும் கடினப்பட்டு வாங்கிய காலங்களும் உண்டு என இணைத்து சிறப்பித்திருக்கிறார் நகுலா சிவநாதன் அவர்கள். இந்த ஊசி குத்தின கதையும் ஆணி அடித்த கதையும் கேட்டிருக்கிறோம். நான் பல தடவை ஊசி குத்தித்தான் செருப்பை பாவிச்சிருக்கிறேன். அது என்னுடைய பக்கம். உங்களுடைய பக்கம் யாராவது? இல்லை. அப்போ நீங்கள் செல்வ செழிப்போடு இருந்துக்கிறீங்க. ஒரு பாட்டா இருந்தால் உடனே அடுத்த பாட்டா. அப்படி இல்லை, சில பாட்டா இல்லாமல் நடந்த காலம் உண்டு. ஆணி ஊசியை குத்தியான இவர் ஆணி அடித்தது என்று 2 பேர் எழுதியிருக்கிறோம். பக்கத்துல செருப்பு தைக்கிற கடை இருக்குது. அப்ப உடனே ஒரு கிளியில வந்தா உடனே தைக்கிறது சந்தர்ப்பம் இருக்கிறபடியால உடனே தச்சு விடுவோம். பக்கத்துல கடையில குறைய விலை தான் தச்சு தருவார்கள். இல்லை, ஆணியோட 2-3 நாள் திரிஞ்ச கதை சொல்ல இல்லை. வெண்டைக்கா அறுந்துட்டு தண்டால் ஊசியை தேடி எடுத்து குத்தி போட்டு அளவில் பார்த்துட்டு அடுத்த நாள் திருத்தி போடுவோம். இது ஏப்ரஹாம் லிங்கன் என்ற அமெரிக்க ஜனாதிபதி இந்த கதையில் இளையவர்களுக்கு தெரியுமா யாருக்காவது? எல்லாரும் மொபைலில் பிஸியாக இருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து அவர் ஜனாதிபதி ஆகினோடனே ஒரு அமெரிக்கர் சொன்னாராம், இப்படி தண்டை ஷூவை காட்டி பாராளுமன்றத்தில் ஷூவை காட்டிட்டு இதை துடைச்சி விட. அவர் ஜனாதிபதி ஆகிட்டார். அப்போ என்னென்றால் அவருடைய அப்பாவை ஏப்ரஹாம் லிங்கன் அப்பா வந்து செருப்பு பொலிஷ் பண்ணுறதும் செருப்பு திருத்துற வேலையும் தான் அவர் செய்வார். அப்போ இவர் உடனே சொன்னாராம், இந்த செஷன் பார்லிமெண்ட் முடிஞ்ச உடனே நான் உங்களோட செருப்பை பொலிஷ் பண்ணி விடுறேன் என்று சொல்லி. இல்ல, அவர் பேசும்போது இறைந்து விட்டார்கள் யாரோ செருப்பை கையில எடுத்துதான் சொல்லுவார். இல்லை, இது வந்து பொலிஷ் பண்ண சொல்லி கேட்கிறார், வேணுமெண்டு அவமானப்படுத்த. அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், உண்மைதான், நாங்கள் பொலிஷ் போட்டு தொழில் செய்து தான் நாங்கள் படித்து வளர்ந்து நாங்கள் மற்றவருடைய காசில் நாங்கள் வாழ இல்லை. அதனுடைய இன்றைக்கும் எனக்கு பொலிஷ் போட முடியும் என்று சொன்னதாக. இப்போ பல கதைகள் உண்மையாகவும் இருக்கலாம். எங்களுக்கு யார் சொன்னதை என்ன உண்மையோ போயோ தேவையில்லை, கருத்து முக்கியம் எங்களுக்கு. அவை நாம் வாழ்ந்த வாழ்க்கையில் அதனால் பெற்றோர் தெய்வத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறது வந்து நாங்கள் செழிப்பாகவும் இருந்திருப்போம், ஏழ்மையாகவும் இருந்திருப்போம், அவமானப்பட்டிருப்போம், பிழையாகவும் நாங்கள் வளர்க்கப்பட்டிருப்போம். ஆனால் அது என்னுடைய சொந்த வரலாறு. இதை நான் மறைக்க வேண்டும் என்று சொல்கிறது இந்த பிள்ளைகளுக்கு முன்னாலே நான் பெற்றோர்கள் பெரிய தவறு பண்ணுறோம்ன்றதை நான் சொல்கிறேன். ஏழ்மை என்றது அவமானமா? இது ஒரு நாள் சிந்தனையிலே நான் அந்த ஏழ்மையை வெளியே தொடக்கினான். ஏழ்மை அவமானம் அல்ல, ஏழ்மையை அவமானப்படுத்துபவன் தான் அவமானத்துக்குரியவன். ஒரு நாளும் ஏழ்மையை இகழக்கூடாது. யாருடைய ஏழ்மையும் இயலாமையும் இகழ்பவன் மண்டைக்குள்ளையும் இல்லை, ஒன்றுக்குள்ளையும் இல்லை, சரக்கே இல்லாத சனங்கள். நாங்கள் அதை யோசிக்கணும். ஒவ்வொருடைய வாழ்க்கை. நேற்று ஒரு தொகுப்பாளர், FM தொகுப்பாளர் இந்தியாவிலேருந்து எனக்கு ஜோதிடம் பார்க்க வலிக்கிட்டார். அப்போ ஏதோ சொல்லி போட்டு சொன்னார், நீங்கள் நல்லா இருப்பீங்கள், என்ன முன்பு கஷ்டப்பட்டுருப்பீங்க. நான் சின்ன வயசில் நல்லா இருந்துட்டேன் தெரியாமல்.
அப்பாவினுடைய உழைப்பிலும் அம்மாவுடைய உழைப்பிலும் நல்லா இருந்துட்டேன். அதுக்கு பிறகு நிறைய கஷ்டப்பட்டு போனோம், அவமானப்பட்டு போனோம் நிறைய வாழ்க்கையில் என்றது. அவர் டக்குன்னு கதையை மாற்றினார், ரெண்டும் நடக்கும் என்று. முற்பகல் செய்யின் அப்போ கஷ்டப்பட்டா இப்போ வரலாம். அப்போ நான் இன்றைக்கு ஓகே வெளிநாட்டில் ஐரோப்பாவில் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வீடு உழைப்பில்லாட்டிலும் அரசாங்கம் பார்க்குற நிலையில் இருக்கிறோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை நான் மறைக்கக்கூடாது. என்னுடைய அம்மா அப்பா என்ன அப்புவாச்சி வாழ்ந்த வாழ்க்கையை அது எல்லாம் எனக்கு பெருமை. என்னை நிமிர வைப்பதற்கு இதுதானே காரணம். நான் நிமிர்ந்து நான் இன்னும் சாதிக்கணும் என்று துடிக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய அடிப்படை வாழ்க்கை. அது அந்த கஷ்டங்களை நாங்கள் வெளிப்படையாக சொல்லி என் பிள்ளைகளும் பிள்ளை சமூகம் வளர்க்கப்படையில்லைன்னா இந்த சமூகம் உருப்படாது. கடைசி வரைக்கும் பொய் சொல்லக்கூடாது. என்ன அதுக்காக மாறி சில பேர் பிச்சை எடுக்கிறதுக்காக பொய் சொல்கிற சமூகம் இன்றைக்கு நிறைய இருக்குது, அது வேறு என்று சொல்கிறேன். ஆகவே அந்த கதையும் கேட்டுக்கொள்வோம். நன்றி. மிக்க நன்றி. இணைந்திருந்தவர் நகுலா சிவநாதன் அவர்கள். அவர்களுக்கு அடுத்ததாக இணைகிறார் சர்வேஸ்வரி கதவி தம்பி. அவர்களுடைய வரிகளை இங்கே தர வாசிக்காதவர் வரவேற்றுக் கொள்ளலாம். சர்வேஸ்வரி கதவி தம்பி அவர்கள், நான் ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் இப்போ எந்த ஊரில் இருக்கிறீங்க? இவர் உலகம் சுற்றும் வாலிபியாக மாறிவிட்டார். அவை எங்கிருந்து எழுதுறீங்கள் என்று கேட்டுக்கொண்டு இப்போ இல்லை தான் 2 இளமைக்கு முன்னம் கண்ணீரோடு வளவில் அழகான செருப்புகளை தேடிவிட்டு கண்டுபிடிக்க முடியாத போது, கண்ணீரோடு வளவில் அழகான தன்னுடைய செருப்புகளை தேடி கண்டுபிடிக்க முடியாத போது பக்கத்து வீட்டுக்காரர் தங்கள் வீட்டு வளவில் இருந்ததாக கொண்டு வந்து தருவார்கள். அவர்கள் வீட்டு காவல் எஜமானனுக்கு எங்கள் வீட்டு செருப்புகளில் எப்போதும் ஒரு கண். இது என்னது? முதலும் ஒருவர் எழுதியிருந்தாரல்லோ, குட்டி நாய் கொண்டு போயிருவேன். அப்ப நாய் கொண்டு அங்காள வளவுக்குள்ள போட்டுரும். வெளியில் வைப்பதில் அடிக்கடி அல்லோல கல்லோலம் தான் பழைய பேச்சு வழக்கு. அல்லோல கல்லோலம் கொழும்பில் இளையட்டுக்கு அல்லோல கல்லோலம் என்னென்று கொழும்பில் அத்தா அடிக்கடி வாங்கி, அத்தா என்பது அவருடைய அப்பாவை அத்தா என்றுதான் சொல்வார்கள். கொழும்பில் அத்தா அடிக்கடி வாங்கி அனுப்பி வைக்கும் செருப்புக்கள் கண்ணுக்குள் தரும் அழகான காட்சிக்கு பாமுவத்தில் இந்த சுவிட்சினை திறந்ததும் அந்த நாட்கள் ஞாபகம். எங்களுடைய அக்கம் பக்கத்தினர் அழகான செருப்புக்களை தேடிய படலம். பாரி செருப்புடன் அவர்கள் வரும் காட்சி, அந்த காலை பொழுதின் அழகும் கண்முன்னே. மிக்க நன்றி, வணக்கம் என்கிறார் சர்வேஸ்வரி கதிரி தம்பி அவர்கள். மிக்க நன்றி சர்வேஸ்வரி கதிரி தம்பி அவர்களுக்கு. அவர்கள் சொல்றது அத்தான்னு சொல்லியிருந்த நீங்கள் அப்பாவை எனக்கு தெரிந்த ஒரு உறவுக்காரர் அம்மம்மாவை அம்மி அம்மி என்றுதான் அழைப்பார். அது செல்ல பெயர், அது செல்ல பெயர். அத்தா என்பது ஒரு வட்டார வழக்கில் ஒரு உறவு முறைக்கு அப்பாவுக்கு சொல்ற. இப்ப அப்பாவை ஐயா என்று சொல்வார்கள், அப்பப்பாவை அப்பா என்று சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வட்டார வழக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க யாராவது? தங்களுடைய அப்பாவை ஐயா என்பார்கள், என்னுடைய அப்பாவின் அப்பாவை அப்பப்பாவை அப்பா என்று சொல்வார்கள். உண்மை, பெத்தையா அப்படி எல்லாம் இருக்குது. ஆனா இந்த அப்பா முறை பிழை. என்னன்னா அம்மாவுக்கு எதிர்ப்பால் அப்பா தான், அம்மாவுக்கு எதிர்ப்பால் ஐயா இல்லையே. ஐயா உங்களுடைய அப்பாவை சொல்லுவீங்களோ? அதுதான் சொல்றேன். ஆனால் அது உறவு முறையில் ஒரு ஆனால் நான் பிள்ளைன்னு சொல்லல, அந்த வட்டாரத்தினுடைய வழக்கு அது. அது யாழ்ப்பாணத்திலும் பல கிராமங்களில் ஐயா வர இல்லையோ, இல்ல அப்பா வந்திருக்கிறார். யார் அப்பா? ஐயான்னா அப்பா வந்து அப்பப்பா, அப்பாவை ஐயா என்றுதான் சொல்வார்கள். அது அந்த அந்த உறவு முறையில் இருக்கக்கூடிய ஒரு 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 விக்கினம் அது. ஆனால் அது சிறப்பு, அவருக்குரிய பாணி. நீங்கள் அம்மு அம்மி என்றெல்லாம் பட்ட அது செல்ல பெயர்கள். சரி, இப்போ பெத்தா என்கிறது வந்து செல்ல பெயர் தான். அது குஞ்சி அம்மா, சீனி அம்மா, தம்பி அண்ணன், இதெல்லாம் செல்ல பெயர்கள். அது உறவு முறை அல்ல. அப்படி உறவு முறை வராது கடைசி வரைக்கும். சீனி அம்மா, குஞ்சி அம்மா என்பது இலங்கையில் வளமையில் சின்னம்மாவை. இப்ப எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? சித்தி என்று சொல்றீங்க. சித்தி என்பது அப்பாவின் 2வது மனைவி. சின்னம்மா, சிற்றன்னை, சிறிய தாயார் எழுத்து வழக்கு சொற்கள். பேச்சு வழக்கில் அது குஞ்சி அம்மா, சீனி அம்மா, பெரியம்மா, சின்னம்மா. ஆனால் இப்ப சித்தி அத்தைன்னு மாத்தி போட்டீங்க.
அது பிழை, அது அர்த்தமற்ற சொல். அது உண்மையில் இந்த இந்தியன் ஆர்மி வந்ததுக்கு பிறகு ஒரு புதிய ஒரு ஈழச் சமூகம் உருவானது. இன்றைக்கு அதுதான் எங்களோட சோகத்துக்கே காரணம். அவர்கள் வந்து வரலாறுகள் எல்லாம் மறந்து பாரம்பரியத்தை எல்லாம் துறந்து அதுக்கு பிறகுதான் இந்தியன் அடித்தோம் உலகத்தை அடிப்போம் என்ற ஒரு பொய் வீராப்பில் வந்து சமூகமே மாறிட்டுது. இந்த சித்தி அதை இந்திய தொலைக்காட்சிகள் அதிகம் இலங்கை ஆக்கிரமித்தது யாருடைய வரவுக்கு பிறகு? இந்திய இராணுவத்தின் வரவுக்கு பிறகு இல்லையா? ஓகே, அதை சொல்லுவோம். இது எதிலேருந்து இந்த கதை தொடங்கினது? அத்தா கதை. முஸ்லிம் சமூகத்திலையும் வாப்பாவை அத்தான்னு சொல்ற ஒரு நடைமுறை இருக்குது. வாப்பாவின்னு சொல்லுவார்கள், அது அத்தான்னு சொல்லுவார்கள். அது வாப்பா தான். அது வாப்பாவை அத்தான்னு சரி பாப்போம். அங்கே டென்ஹாக்கோ அல்லது எங்கேயாவது இருந்து கேட்டு கொண்டு வந்தால் நேற்று வெள்ளிக்கிழமை என்ன ரெண்டும் சேர்ந்திருந்தார்கள், என்ன தோழிகள் சேர்ந்திருந்தார்கள், சசிகலாவும் ஜெயலலிதாவும். இது சொன்னா கேட்டுதண்டா வாங்க இடைப்புக்கு. சரி, தொடர்வோம். தொடர்கிறார் அவரே தான். சில நித்யானந்ததாசுடைய வரிகளை இங்கே செல்வி அக்கா அவர்கள் பெற்றோரை தெய்வம். ஆரம்ப கல்வி கற்ற பாடசாலை எங்கள் வீட்டுக்கு அண்மையில் இருக்கிறது. பிங்கோ என்ற பிளாஸ்டிக் ஸ்லிப்பர் மிடுவள்ளிக்கட்டை மரத்தினால் ஆனது போட்டது ஞாபகம். அருந்த ஞாபகம் உண்டு. ஊசி குத்தி போட்டதும் முன்பு தைத்த ஞாபகம் இல்லை. நாய் தூக்கியதும் வளவு பூரா தேடுவதும் அழுவதும் பெருங்காலுடன் போனதும் கல் அடித்து அழுது வருவதும் அம்மாவின் பெரிய செருப்பு அணிந்ததும் தெரியும். மீட்டலுக்கு நன்றி. செல்வி நித்யானந்தன் அவர்கள். நன்றி. இதை கேட்குறேன். இப்போ மொபைலில் நிற்கிற பிஸியாக இருக்கிறாக்கள் எங்களோட கொஞ்ச நேரம் இணையுங்கோ. நீங்கள் சின்ன வயசில் உங்களோட அம்மாவோட செருப்பை போட்ட ஞாபகம் இருக்கா? ரெண்டும் தான். அம்மா பெரிய ஹீல்ஸ், அந்த ஷூ வந்து எனக்கு முந்தி நல்ல நல்ல விருப்பம். அப்ப அதான் போட்டுக்கொண்டு தெரியுது. அதாவது நல்ல பெருசா எனக்கு வீட்டுக்குள்ள தெரிவார்கள். வீட்டுக்குள்ள தான் போட்டு கொண்டு இருக்கு. எங்கட வீட்டுல அக்கா எல்லாம் செய்திருக்கணும் அது. ஆனால் அம்மாவினுடைய செருப்பு பளபளப்பண்டு இல்லை. ஆனால் இப்போ சின்ன வயசில் முதல்ல டாக்டர் மேரி டாக்டர்கிட்ட போட்டு வந்தானே இனிப்பு போட்டுட்டு ஊசி போடுறது டாக்டர் மேரி நினச்சிக்கொண்டு. அப்புறம் கொஞ்ச நாள் பள்ளிக்கூடம் நர்சரி போக தொடங்கினோடனே டீச்சர் மாதிரி. பிறகு அந்த குட்டிகள் எல்லாம் தாங்கள் அம்மா மாதிரி, பொம்பளை பிள்ளைகள் தாங்கள்லாம் அம்மான்னு சொல்லிக்கொண்டு அப்போ பிள்ளைகளை விரட்டுறது, ஃபிரம்பால் தனக்கு அம்மா விரட்டுற மாதிரி தான் விரட்டுறது, செருப்பை போடுறது, அம்மாவோட ஹேண்ட்பேக்கை போட்டுக்கொண்டு நிற்கிறது இல்லையா? அதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் இயல்பாக உலக குழந்தைகளுக்கே ஒரு பொதுவான விஷயமாக இருக்கிறது. சரி, அது அதே அம்மாவின் பெரிய செருப்பு அணிந்ததும் தெரியும். மீட்டலுக்கு நன்றி என்கிறார் செல்வித்யான். அந்த சொல்லை கேட்டபோதுதான் சொல்ல வேணும் போல இருந்தது. நன்றி, மிக்க நன்றி. அப்படி இருந்தும் அபிராமி பேசவில்லை. அபிராமி அணிந்ததில்லையோ? கை வைத்தினவர். நானும் போட்ட ஞாபகம் இருக்கு. அப்பா அம்மா அப்பா சொன்னா கவனமா இருக்கணும், டிக்கி அந்த தடக்குப்பட்டு இருந்து நான் அப்பாண்ட ஷூ போட்டது ஞாபகம் இருக்கு. ஓகே, நான் சப்பாத்து நிறைய போட்டிருப்பேன். அது முதல் ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சம் பெருசா இருந்திருக்கும். ஆனா இப்ப எனக்கு அது கொஞ்சம் சின்னதா இருக்கு. அப்பா உயரம் குறைஞ்சிட்டாரப்பா? அப்படி என்ன? இல்ல, நாளைக்கு அப்பா தான் உயரம் குறைஞ்சிட்டாரு. சரி, எனிவே இவங்க எல்லாம் பார்க்கல தெரியல. அபிராமி எப்படி வளர்ந்துருக்கான்னு தெரியாது. கிட்டடையில் ஆனையில் நகுல் அட்சியா எல்லாம் இப்படித்தான் பார்க்குறேன். 2 பேர் அட்சியாவும் தான் இப்படி பார்க்க வேண்டிய. நகுலும் அப்படித்தான் பெரிய ஆக்களாக வளர்ந்துட்டாங்க. அப்போ அப்பாக்கெல்லாம் சின்னனா போச்சு. சரி, நல்லது நல்லது. ஜியா நடேசன் அவர்கள் படிக்க போகிறாரா? வணக்கம். வணக்கம். பெற்றோர் தெய்வ நிகழ்வில் நான் அறிவறி தொடங்கி 5ஆம் வகுப்பு வரை என் தகப்பனார் படித்த பாடசாலையில் படித்தேன். அப்போது என் தகப்பனார் கையை பிடித்து கூட்டி செல்வதுண்டு. அழகிய சண்டில் போட்டு போனது ஞாபகம். பக்கத்தில் கொழுவி விடுவது, சில நேரங்களில் மூத்த சகோதரங்கள் பாவித்த பாதணிகளை மாறி போட்டதும் ஞாபகம். பாதணியில் வைக்க சுவரில் ஒரு இடம் அமைத்திருந்தவர்கள் பாதணியில் அடுக்கி இருக்கும் சில சமயம் மற்றவர்களுக்கு எதை எடுத்து போட்டு அவர்களிடம் அடி வாங்கியதும் உண்டு.
இதனை திரும்ப ஞாபகம் ஊட்டுறதுக்கு நன்றி தியானடேசன். மற்றபடி வேணுமென்று மாற்றி போடுவீங்களோ? எடுத்து போடுறது இங்கே உறவுக்கார குடும்பம் ஒருவருடைய 2 மகன்மார் அவங்க வளர்ந்ததுக்கு பிறகு தங்களோட செருப்பு சப்பாத்தெல்லாம் ஒழிச்சு வச்சிருவாங்க. ஏனெண்டா அப்பா வேலைக்கு மாறி போட்டுட்டு போடுவார் இவங்களைய. அவர் போயிட்டு வந்து ஃபோன் அடித்து கேட்பாங்களாம். ஏண்டா அதுக்கு பிறகு பார்த்துட்டு அப்போ யோசிப்பார், எந்த இல்லையோ அப்போ நான் பள்ளிக்கூடம் போகணும், நீங்கள் என்ன வேலையை தூக்கிட்டு போட்டீங்க, நான் இப்போ என்னென்னு போகிறதுண்டு. அப்படி சுவாரஸ்யமாக கதை சொல்வார்கள். அப்பாவுக்கு ஒரு யோசனையும் இல்லை, இருக்கிறோன்றது பாட்டி கொண்டு போயிடுவார். ஆனால் வளர்ந்த பையங்களோ பண்ணுவாங்களோ அப்பாடைய மாறி போட. அதுதான் இந்த ஜெயலலிதாரோடும் இப்போ அவர் சிரிப்பிலேருந்து விளக்கிட்டு ஜெயலலிதாரோடும் வேணுமென்னு தான் போட்டிருக்காரு. அவர் வேணுமென்னு இப்ப சில பேர் செய்யணும் புது சப்பாத்து சொன்னா துளியாம இருக்கிறதுக்கு சில கோவில்கள் ஒரு செருப்பை ஒரு பக்கம் வைக்கிற, ஒரு செருப்பு ஒரு பக்கம் வைக்க, அப்ப துளியா ரெண்டையும் ஒரேடியா கட்டி வச்சுட்டு போனா சில பேர் செருப்பத்தில் சுலபமா போட்டுட்டு போடிட வேண்டும் சார். அவையோட சில நேரம் சில பேர்ல வடிவாக இருக்கிறதனே அப்ப எங்களுக்கு தரது அப்படி இதுங்கள் இளையவர்கள் சொல்லி நல்லதா இருக்கிறாங்க நாங்கள் எடுத்து போட்டுட்டு அடி வாங்கினோம். ஆசைதான் என்ன அதையும் சொல்வார்கள், நீ தொலைச்சாலும் கூடாது, தொலைகிறது நெல்லம் எடுக்கிறது கூடாது, அதுக்கு ஒரு கதை சொல்வார்கள். அது நன்னறி தான், களவெடுக்க கூடாதுன்றதுக்காகத்தான் அதை சொல்வார்கள். மிக்க நன்றி ஜெயாண்டி, நீங்களும் வந்து வாசித்து மிக்க நன்றி. தொடர்கிறார் ஜெபாஸ்ரீ தெய்வீகன் அவர்கள். யார் வாசிக்காத்திருக்கிறீர்கள்? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் உயிர்த்த வேண்டும் என்று ஜெபாஸ்ரீ தெய்வீகன் அவர்கள் கனடாவில் இருக்கிறார்கள். ஆரம்ப பள்ளி செல்லும் பருவங்களில் என் பாதங்களை கருப்பு சாண்டில்ஸ் அலங்கரிக்கும். பாடசாலை சாண்டில்ஸ் என மிகவும் கவனமாக பாதுகாப்பேன். வீட்டிற்கு என வேறு பாட்டா வைத்திருந்த ஞாபகம். அதன் பின்னர் வெள்ளை சப்பாத்து, வெள்ளை சொக்ஸ் என போட்டோம். குறுகிய காலத்தில் எல்லாம் மாறிக்கொண்டே இருந்தது. அப்பா வெள்ளை சப்பாத்து வாங்கி தந்தவர், அம்மாதான் சாண்டில்ஸ் வேண்டி தந்தவா. சிறுவயதில் பாட்டா போட்ட காலத்தில் வெளிநாட்டு உறவுகள் சப்பாத்துடன் வந்து இறங்குவார்கள். கால்களில் சொக்ஸை மடித்து விட்டிருப்பார்கள். மிக அழகாக இருக்கும். இன்றும் என் கால்களில் சொக்ஸ் போடுவது போது அவர்களும் மெல்ல ஞாபகத்தில் வந்து போவார்கள். அழகான காலத்தை மீட்டு தந்த பாமுகத்திற்கு என் நன்றிகள். ஸ்ரீதேவியன் கனடாவில் அவர்களை ஞாபகத்தில் வந்து போவார்கள். எங்களுக்கும் அதை சொல்லியும் மகிழ்ந்திருக்கிறார். நாங்களும் ஒப்புவார் என்று வந்தோம். மிக்க மிக்க நன்றி. மடிச்சதை பார்க்கல இவ ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறோம் என்ற நினைப்பு. சரி, நல்லது. தொடர்கிறார் ஜெசி மணிவண்ணன் அவர்கள். வாசிக்கிறார் அபிராமி மணிவண்ணன். பெற்றோர தெய்வம். ஆரம்ப பள்ளி சென்ற காலத்தில் சப்பாத்து போட்டு சென்றிருக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை. போட்டோக்கள் பார்த்து தெரிந்திருக்கிறேன். பின்பும் தொடர்ச்சியாக பாடசாலைக்கும் வெள்ளை நிற சப்பாத்து போட்டிருக்கிறேன். எனக்கு அபிராமியின் வயதளவில் அப்பா செருப்பு கடையும் வைத்திருந்தார். அப்போது எனக்கும் தங்கைகளுக்கும் புதிதாக விதவிதமான சாண்டில்கள் மற்றும் செருப்பும் போட்டிருக்கிறேன். இவற்றில் முள்ளு செருப்பு ரொம்பவே பிடிக்கும். இவற்றை பெற்று தந்த அப்பாவுக்கு நன்றியுடன் இப்போ நினைவுடைய பாமுகத்துக்கும் நன்றி. அவர்கள். பரவாயில்லையே, சப்பாத்து கடையே வச்சிருந்திருக்காரு. இப்பவும் வச்சிருக்காரோ? ஏன் அது மூட வண்டி வந்தது? அப்புறம் நிறைய சுண்ணாத்துல நிறைய சிரிப்பு கடைகள் அனைவரும் அதோடைய அப்பா அப்படி அதை விட்டுட்டார். நட்டப்பட்டோ கொடுத்தார்? இல்ல, அத அப்படியே விட்டு முடிச்சுட்டு அந்த கடையை அப்படியே விட்டுட்டார். ஓகே, சரி. அப்பா விளம்பரமா போடுவோம், ஒரு விளம்பரமாகும். அது நாங்கள் கூடைக்குள்ள கூடுதலா என்ன நீர்கொழும்பில எல்லாம் கூட்டி கொண்டு போயிட்டு அந்த கலர் எல்லாம் சொல்லி செய்விப்பார். இந்த காலு அளவா 10 வயது 11 வயதுல அந்த நேரங்கள்ல எல்லாம் அந்த ஞாபகம் இருக்குது. தலையெல்லாம் கிப்பி எல்லாம் 10 வயதுல அந்த செய்கிற இடத்துல கூட்டி கொண்டு போயிட்டு அப்ப அந்த அந்த ஞாபகம் இப்போ இருக்குது எனக்கு. இது அபிராமிக்கு தெரியுமோ இதுக்கு முதல்ல? இல்ல பாத்தீங்களா, இந்த நிகழ்ச்சி எவ்வளவு உதவுது. இல்லாட்டி நாங்க கிளற மாட்டோம். இது எல்லாமே இல்லை,
இப்போ எங்களுக்கு கூட தெரியாது. ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி அபிராமி. நீங்கள் வடிவ வாசிச்சிருங்க. நினைவூட்டிய என்று சொல்லல, நீங்கள் அதான் அந்த கவர். நினைவூட்டிய சொன்னீங்க, அதனால வாசிச்சிருங்க. கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள். தொடர்கால் வசந்த ஜெகதீசன் அவர்கள் வாசித்தளிக்கிறார். நீதினி. ஓகே, பெற்றொரு தெய்வம் பாட்டா பெற்றொரு தெய்வம் பாட்டா பாதனிகளே, எங்கள் வாழ்விலும் சில வேளை உபயோகித்தும் உண்டு. வெள்ளை சப்பாத்துக்கு வெள்ளை நிற எங்க மிஸ் பண்ணிட்டீங்க? சில வேளை அறந்த நிலையில் நாம் பெற்றொரு தெய்வம் பாட்டா பாதனிகளோ, எங்கள் வாழ்விலும் சில வேளை அரத்த நிலையை நாமே தைத்து போட்டு பல காலம் உபயோகித்தும் உண்டு. வெள்ளை சப்பாத்துக்கு வெள்ளை நிற வெண்கட்டி பூசி வெள்ளையாக்குவதும் உண்டு. பாட்டா கொம்பனிகள் எப்போதும் உதாரணத்திற்கு 9.99 என்ற விலை நிர்ணயப்படுத்தலை இன்னும் கடைபிடிக்கிறார்கள். பெற்றோர் வாழ்வில் பாதணிகள் எல்லா புள்ளிகளுக்கும் வாங்க நிலையற்ற வாழ்வே. நன்றி. வசந்தா ஆண்டி அவர்களின் நன்றிகள். நிர்ணயப்படுத்தலண்டா தெரியுமா என்னண்டு? இல்ல, தெரியாது. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது, ப்ரைஸ் ஃபிக்ஸிங். ப்ரைஸ் ஃபிக்ஸிங். ஆனால் இது கதை நானும் அறிந்த கதை, நீங்களும் அறிந்திருப்பீங்கள். இந்தியாவில் பாட்டா கம்பெனி முதலாய் போய் கடைகளை எல்லாம் போட்ட போது பெருசாக வில்படவில்லை. அப்போது தான் இவர்கள் யோசித்து போட்டப்போ விலை கூட, விலை கூடன்னு சொல்லி தவிர்த்தார்களாம். அப்போது அந்த கம்பெனி தான் முதலாக 10 ரூபாயை 9.99 என்று விளம்பரப்படுத்திய போது பார்த்தால் அடுத்த நாளிலிருந்து கடகடன்னு விற்க தொடங்கிட்டு தான் பாட்டாக்கள். அதுக்கு பிறகு அதைத்தான் சொன்னார், இன்றும் அது உலகம் முழுக்க இருக்குதுண்டு. இப்போ எல்லா இடமும் அப்படித்தான். எங்கேயாவது 10 யூரோ அல்லது 10 ஃப்ராங்க் 10 பவுண்ட்ஸ் என்று விலை பார்த்துருக்கீங்களா வெளியால? எல்லாம் 99 ஆன முடியும். என்ன இல்ல இங்க 90ல முடியும் இல்லையா ஜெசிகா? என்ன இல்ல சில பிரைஸ்க்கு போடுவாங்க. என்னதுக்கு? சில பிரைஸ் அது நாங்கள் கதைக்கிறது வந்து உடுப்பு, பாட்டா, அதாவது செருப்பு, சப்பாத்து, மற்றது அழகு சாதன பொருட்கள். இது எதுக்காவது கண்டிருக்கிறீங்களா நீங்கள்? அப்போ அது சம்பந்தமா இல்லை கதைக்கிறோம். எங்களுக்கும் தெரியும் தானே, முந்திரிய படம் 3 பவுனுக்கு விற்கிறார்கள், ஆனால் செருப்பு 2.99 தான் போடுவார்கள். அது ஒரு சைக்காலஜிக்கல். இப்போ உங்களோட பெட்ரோல் ஸ்டேஷனில் விலை போட்டிருப்பார் வெளியில் பெரிய போஸ்டில், அது ஏன் 0.99 முடியும் எல்லா இடத்துலையும்? யூரோப்பில் 10 யூரோ பெட்ரோல் லிட்டர்ன்னு போட்டிருப்பார்களோ? 9.99, 9.79, 9.69 தான் போடுவார்கள் எல்லாம். அப்போ இது தொடங்கினதுக்கு பாட்டா கம்பெனிக்கும் சம்பந்தம் இருக்குது. இது பிழையன்னா நீங்கள் எங்கேயாவது இணையத்தில் தேடி இல்லை பாட்டாக்கு முதலே இவர்கள்லாம் அறிமுகப்படுத்தினார்கள் என்று நீங்கள் சொல்லலாம். சரி, நன்றி. நன்றி. நன்றி ரீதினி. தொடர்கார் கலைவாணி மோகனவர்கள் வரிகளை நினைத்து நீங்க வாசிக்க. சாந்தினி அவருடைய வரியும் படிக்க வேண்டுமா? அடுத்ததாக பெற்றொரு தெய்வம் வாணிமணி அவர்கள் ஆரம்ப பாடசாலை சாண்டல்ஸ் போட்டு சென்றோம். பின்பு நதியா ஸ்டைல் வெள்ளை சப்பாத்து, வீட்டில் பாட்டா செருப்பு போட்டேன். சில நேரங்களில் அதை தாண்டியும் நெருங்கி முள்ளு குத்திவிடும். இப்போது ஊரில் சிலர் போடும் செருப்புகளில் அவர்களது பெருவிரல் அடையாளமும் குதி தட அடையாளம் காணப்படும். கால்களை காக்கும் பாதணிகளை உருவாக்குகிறவர்களுக்கு மிக்க நன்றி. பெரிய ஒரு தத்துவம் வந்திருக்கீங்க. நாங்க அப்படி நிக்கவே இல்லை. வாணி எழுதுவாரா அப்படின்ற மாதிரி. ஆனால் பிறகு கிடைச்ச கதை கொஞ்சம் பிரச்சனையா போச்சு. பாட்டாப்பிளால நெறிஞ்சு முள்ளு குத்தி காலுக்கு வந்துடும் முள்ளுக்கு. அது எப்படின்னா
புது பாட்டாக்கு வராது, தேஞ்ச பாட்டாக்கு தான். ஆனால் அதே தான் பெருவிரல் அடையாளம் குதிக்காலிலிருந்து அப்படியே தேஞ்சு போயிருக்கும். அது நிறைய தடவை பாவிக்க அந்த ரப்பர் வந்து தேஞ்சு அதில் தெரியும் விரல் அடையாளங்கள், குதிய அடையாளம் எல்லாம் பாட்டால் இருக்கும். பரவாயில்லையே, ஞாபகப்படுத்தியிருக்காரு, சந்தோஷமா இருக்குது. ஒரு பாதனைகளை உருவாக்குறவங்களுக்கு நன்றி சொல்றேன். நன்றி என்று சொல்லி வெள்ளை சப்பாத்து, அந்த வெள்ளை சப்பாத்து மாதிரி. ஆனால் அது சோக் பூசுகிற கதை செல்வி மற்றும் நகுலவதி ஆகியோர்கள் வெள்ளை சோக்கால போலீஸ் பண்ணி போட்டு ஊத்திய மறைக்கிறதுக்கு வசந்தாக்காவும் எழுதியிருந்தார். ஆமாம், நகுலவதி அவர்களும் எழுதியிருந்தார்கள். சரி, அதையும் யோசித்தோம். நன்றி. அடுத்ததாக ராணி சம்பந்தர் அவர்கள் இணைகிறார், வாசிக்கிறார். யாரை விடவும் சரி, நான் வாசிக்கிறேன். பெற்றோர் தெய்வம். சிறு வயதில் பாட்டா சாண்டில்ஸ் போட்ட ஞாபகம் உண்டு. கொஞ்சம் வளர்ந்த பின் கருப்பு சப்பாத்து வெள்ளை சாக்ஸ் போட்டு போடுவேன். 2 பாருள்ள ஸ்லீப்பர் போட்டு வழியில் அறந்து ஊசியால் குத்தி நடந்து போய் அக்காவின் ஸ்லீப்பர் போட்ட ஞாபகம் உண்டு. பாடசாலையில் பைப்பில் திறந்து அடிக்கடி கால்களவை கெதியில் அறந்து போய்விடும். அன்றைய ஞாபகம் என்றென்றும் மறக்க முடியாதவை. நன்றி என்று இணைத்திருக்கிறார் ராணி சம்பந்தர் அவர்கள். அதுவும் சரிதான். அடிக்கடி அந்த செருப்போட போய் நாங்கள் காலை கழுவிட வந்தா அது உடனே அறந்துடும். அது அந்த அனுபவம் உண்டு. அதுக்கு இலகுவா இருக்கும். அது மிக்க நன்றி. அதனை ஞாபகப்படுத்தி இருக்கிறார். மிக்க நன்றி. தொடர்பார்த்தவ மலர் கல்விராஜன் அவர்கள் வாசித்தளிக்கிறார். ஜெசி மணிவண்ணன் அவர்களா? தவமலரண்டி அவர்கள். பெற்றோரே தெய்வம் வரிகள். என் சிறு வயதில் பாத அணிகள், பாட்டா செருப்பு, மற்றது நதியா செருப்பு, சாண்டில்ஸ் போட்ட ஞாபகம் உள்ளது. பாட்டா செருப்பு அறுந்து ஊசி குத்தி போட்டுள்ளேன். பாடசாலை போகும்போது வெள்ளை சப்பாத்து போட்டு அழுக்கானதும் வெண்கட்டியினால் தேய்த்து வெள்ளை ஆக்கியதும் மறக்க முடியாதவை. தவமலர் கல்விராஜன் அவர்கள். நன்றி. எழுதியவர் எங்க காண இல்லை, 5 நிமிஷத்துல இறங்குறோம் என்று சொல்லியிருந்தார்கள். வீட்டை வந்துட்டணுமோ அல்லது ரோட்ல தேடணுமோன்ற கேட்போம். சரி, அவ்வளவுதானே இல்ல? சரி சரி. ஆமாம், இந்த 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 வாழ்த்து அனுப்புறாக்கள் தயவு செய்து இப்படி ஆக்டிவ் படங்களை ப்ளீஸ் அனுப்பாதீங்கோ. இல்ல அதல்ல, இந்த இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். இது சிவாஜினி செய்யல, இது நடராஜ சுப்பிரமணியம் செய்யல, இது இரா விஜயகௌரி செய்யல. யாரும் செய்ததை இதுக்குள்ள உருவாக்கும் ஊடகத்தில் வந்திருந்துட்டு இப்படி அனுப்பாதீங்க தயவு செய்து. மற்றது இன்னும் ஒன்று தெரியும் தானே, இப்போ அந்த பிரச்சனை வருதெல்லாம் இந்த படங்களுக்குள்ளாலேயே வைரஸ் அனுப்பப்படுது. நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்கல 1 செகண்டில் உங்களோட மொபைலில் இருக்க அத்தனை டேட்டாவும் அதில் மல்வேர்ன்ற ஒரு வைரஸ் போட்டு அதை அனுப்புகிறார்கள். சரியா? அது செய்யாதீங்க. மற்றாக்களிடையே அனுப்பாதீங்க திருப்பி. குறைஞ்சபட்சம் சமூகத்துக்காவது அதை செய்ய வேண்டாம். நீங்கள் உருவாக்குங்க, நீங்கள் ஒரு கார்டை ரெடி பண்ணுங்க. அது என்னுடையதுன்ற உங்களோட பேரை போட்டு வெளியிடுங்க. அது இல்லை கடைசி வரைக்கும் மற்ற வேண்டிய ஃபார்வர்ட் பண்ணுறத. நன்றி. சரி, சாந்தினி அவருடைய வரி யார் படிக்கிறீங்க? ஓகே, சரி. அடுத்ததான் சாந்தினி துரையரங்கன் அவர்கள். இனிய வணக்கம். பெற்றோரே தெய்வம். எங்க ஆரம்ப பள்ளி பக்கத்தில் என்பதால் பாட்டா செருப்பணிந்து நடந்தே செல்வோம். அப்பா நால்வருக்குமே ஒரே மாதிரியான பாட்டாக்களை வாங்கி தருவர். ஆனால் அப்பா பாட்டா போட்டதை பார்த்ததே இல்லை. வளர வளர செருப்புகளின் வடிவங்கள் மாறின. அந்த காலத்தில் பாட்டா செருப்பு பணிவதே தனி சுகம். சாந்தினி கூட ஆமாம், போட்டோ உடனே வந்துட்டது கதை. ஏனென்றால் அது சாந்தினி அவர்கள் சொல்ல கேட்போம். ஏன் இந்த தலைப்பை டக்குன்னு எழுதினீங்களே? சரி, அனுப்பியுடன் எழுதினீங்க. போன் கையில இருந்தது. நீங்க போன் கையில இருந்தபடியினால போட்டோ உடனே நேரம் அந்த கொஞ்சம் வெள்ளன வந்திருந்தது. சரி, சந்தோஷம். உண்மையில இந்த பிராண்ட் பற்றி கதைச்சிருக்கிறோம். இப்போ மொபைலில் பிஸி ஆகிட்டாங்க. பரவாயில்ல, எங்களை திரும்பி பார்த்தா இளையவர்கள் அல்லது அம்மாக்கள் சொல்லுங்க, உங்களோட பிள்ளைகள் பிராண்ட் சப்பாத்துக்கள், பிராண்ட் செருப்புகள் வாங்குகிற பழக்கம் யார்ட்ட வீடுகளில் இருக்குது.
இப்போ பிராண்டண்டா ஒரே கம்பெனி 2 தயாரிக்கும். ஒன்று வந்து 10 பவுனுக்கு இருக்கும், இன்னும் ஒன்று பேர் போட்டு நைக்கி அல்லது அடிடாஸ் அப்படி ஏதோ ஒரு பேர் போட்டு அதே தரமான சப்பாத்து பேர் போட்டதுக்கு இது 10 பவுனுண்டா இது 50 பவுனுக்கு விற்பார்கள். எங்களோட பிள்ளைகள் இந்த 50 பவுனை வாங்கி போடுறதுல ஆசை. இது உங்கள் வீட்டில் சொந்த கதை கதை இருந்தால் எங்கள் வீட்டு வணக்கம் வாருங்கள். எங்கள் வீட்டில் அவர்கள் உழைப்பில் வேண்ட போகும்போது அதைத்தான் பார்த்து வேண்டுவார்கள். ஏனாம் எனது மகள் நான் இங்க வரும் பொழுது பார்த்தேன், அந்த கடை வந்து மேக்ஸ் ஸ்பென்சர் அல்லது இன்னொரு கடை இல்ல, அது சரி, அதெல்லாம் விலை உயர்ந்தது. ஏன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது தெரியாது. அந்த கடை உடுப்புகளைத்தான் பாவிப்பார்கள். காலில் இந்த மார்க் போட்ட சப்பாத்துக்கள் தான் அணிந்து கொண்டிருப்பார்கள். எனக்கும் வேண்டி தந்தார்கள் அதிலேயே. சரி, ஏன்னு சொல்லுங்க. ஓ, நீங்களோ அல்லது வேறொருவரோ? அது எனக்கு தெரியாது, நான் இதுவரை அப்படி இல்ல. சரி, நீங்க தெரியான்னுட்டீங்க. தெரிந்தவர்கள் வேறு யாராவது இருந்தால் சிலர் சிரிச்சிங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறதான்னு சிரிச்சிங்க. சிரித்தவர்கள் சொல்லுங்க. நேஸ் அவர்கள் கை வைத்தினார், ஜெசி அவர்கள் சிரித்தார்கள், ரஜினி அவர்கள் வீடியோ பண்ணி போட்டார். தரமான சப்பாத்து வந்து விளையாட்டு வாங்குறதுன்னு இல்லை, ஆனா பாவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரிஞ்சதுன்னா அது வாங்குவாரு. அவர் கூட காலம் தான் பாவிக்கிறாரு அந்த சப்பாத்தை வாங்கினா. ஒரே கம்பெனி ஒரே விதமாக தயாரிக்கும். ஒன்றுல பேர் இருக்கும், ஒன்றுல பேர் இருக்காது. பேர் இருக்கிறது தான் வாங்குவாங்க. இப்ப 50 பவுனுக்கு வாங்கி 6 மாசத்துல அடுத்த ஷூ மாத்துறதுக்கும் 10 பவுன்ல வாங்கி 3 மாசத்துல 2வது புதுசா 10 பவுனுக்கு வாங்குறதுக்கும் எது லாபம்? நீண்ட காலம் பாவிக்கும்ன்றது அது எங்களுக்கு கதை சொன்ன கதை. அது சரியா? இன்ற வரைக்கும் 62 ஆண்டுகளாக நான் எந்த பிராண்டும் போட்டதில்லை. ஆக நான் ஸ்போர்ட்ஸ் செய்த காலத்தில் கூட முதல் எனக்கு அண்ணா லண்டன்லேருந்து வாங்கி அடிடாஸ் ஸ்பைட்ஸ் வாங்கி அனுப்பினவர். அதுக்கு பிறகு ஃபுட்பால் பூட்ஸ் எல்லாம் மலிவான இடத்துல தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். நல்லாவும் தான் விளையாடி இருக்கிறோம், பேரும் வாங்கியிருக்கிறோம். இற்ற வரைக்கும் இல்லை. எனக்கு இப்போ கனகாலமாக கையில் மணிக்கூடு இல்லை. இப்போ ஒரு மணிக்கூடு இங்கே லண்டன்லேயே மிக மலிவானது 12 பவுனுக்கு கொண்டு இருக்குது. அது சும்மா ரப்பர் மாதிரி. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வச்சுக்கொண்டு வேலை செய்யலாம், அதை வச்சுக்கொண்டு குளிக்கலாம், முழுகலாம். நான் கலட்டுறதே இல்லை. அது தண்ணி ப்ரூஃப். அது எத்தனையோ விலை வந்த இது தண்ணி பட்டுட்டா அப்படியே உள்ளுக்கு இப்போ இது அடித்து விட்டுரும். ஆனால் அதை விரும்பி பாவிப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக இல்லை. ஒரு நாள் நான் ஒரு சிக்கன் கடைக்கு போயிருந்தேன்னா, அங்கே துருக்கி கடை ஒரு ஆள் தான் முதலாளி. நல்ல உடம்பாக இருப்பார், நல்லா கதைப்பார், நல்ல மனுஷன். அப்போ அவர்கிட்ட வாங்கும்போது நான் இப்படி ஏதோ இதன்னும் போது கையை பார்த்துட்டு கேட்டார். அவருக்கு ஒரு நக்கலாக தான் கேட்டார், இந்த மணிக்கூடு நல்லா இருக்கே, எனக்கும் பிடிக்கும் வேண்டார். அப்போ நான் சிரித்து போட்டு கேட்டேன், நான் யூஃபானி நீ என்ன நக்கல் அடிக்கிறியான்னு சொல்லி. இல்லை இப்போ தான் நான் நல்ல ஒரு வாட்ச் போடுறேன், முந்தியெல்லாம் நான் இதுதான் கட்டுனான்ட்டு சொன்னார். கட்டு போட்டு சொன்னார், இல்லை நீ பிள்ளையா எடுக்காது என்று போட்டு. தான் எத்தனையோ பேரை வாழ்க்கை, என்னை விட அவருக்கு வயது கூட, எத்தனையோ பேரை வாழ்க்கையில் கண்டிருக்கிறேன். உள்ளுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் அவன் மணிக்கூட்டை பார்த்தா ஏதோ பெரிய என்ன மிடில் ஈஸ்டில் ஒரு பெரிய அரசன்ற எண்ணெய் வியாபாரின்ற மகன் மாதிரி வருவினம். ஆனால் 5 பவுன் சிக்கனை கேட்டுட்டு 450 தான் இருக்காண்டு சொறியண்டு கேட்பினோம். இவனை போல் சிரிக்கல, இது பெட்டர்ன்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், இது காசு குறைவுன்றது மட்டும் இல்லை, அது அடிக்கடி அறந்தும் போயிடும். அதை அன்றைக்கு காட்டும் போது அறந்துருந்தேன். அது எனக்கு வசதியாக இருக்குது. மற்றது எனக்கு அதை கலட்டுற பஞ்சி குளிக்கல அப்படியே குளிச்சு போட அப்படியே வந்துடுவேன். உங்களோட எத்தனை வைத்த மணிக்கூடு நீங்கள் தண்ணி பட்டா பழுதாக போகிற மணிக்கூடு வச்சுருக்கீங்க? வாழ்க்கைக்கு எது தேவை? என்ன அபிராமி? ஒரு திட்ட கதையும் விளங்கி இல்லை, சேர்ந்து காய்க்கிறீங்க. நீண்ட காலம் எது பாவிக்க
பாவிக்குமோ அதைத்தான் நாங்க வாங்கி ஒன்று அது, ரெண்டாவது எந்த வசதிக்கு எல்லாம் செருப்பு போடுறது சாப்பாடு போடுறது, மற்றவியல் பார்க்குறவே வசதிக்கு சாப்பாடு போடுறது. நானும் எழுதியிருந்தேனே, வரையில் என்னோடதுலயும் இல்லை. பிறகு அடுத்த வாரம் எழுதியிருந்தீங்களா? இல்ல, நான் முதல் வாரமே எழுதிட்டேன். இது முதல் வாரத்தின் கதை தான் வாசிச்சோம். ஒருக்கா நீங்க அதை வாசிச்சு விடுங்க இருந்தா. நீங்க பாமுகத்துல சரி சரி, இணையத்துல போட்டிருக்கிறீங்க. மன்னிக்கணும். வளமையா அதை அர்ஜுனி ஞாபகப்படுத்துவார், இன்றைக்கு அவர் அதையும் மறந்துட்டார் நினைக்கிறேன். நானும் அதெல்லாம் நான் எழுதுனேன். ஆனா நீங்க ரெண்டுலையும் போட்டிருக்கிறீங்க. நீங்க நவலவரியர்கள் ரெண்டுலையும் முதல் எழுதினாலும் பின்னுக்கு வாசிக்கிறார்கள் ரெண்டுலையும் போட்டு ரெண்டுலையும் போட்டீங்க. சரி, நான் தான் பிளவுறேன். இன்னும் அந்த இணையத்தை கடைசி நேரம் போடுறபடியா போட்டு இனி வெள்ளி சனிக்கிழமை காலமே இணையத்தில் சரி அவருக்கு படிச்சு விடுங்க. ஜெசி அவர்கள் படித்து விடுங்க. ஒரு நிமிஷம், நான் அது திரும்பி போய் பார்த்தேன். அங்க பெற்றோரை தெய்வம் அந்த இதுக்குள்ள அது போக முடியவில்லை. ஆக நேவிக்ஸ் அக்காண்ட மாத்திரம் தான் இருந்தது அது. அப்படியா? சரி சரி. நீங்க பிள்ளையான பாஸ்வேர்டை போட்டிருப்பீங்க நினைக்கிறேன். திருப்பியும் இல்ல ஒருத்தருக்கு போனா எல்லாருக்கும் போகும். அதுதான் விதி. சரி, இப்போ ஜெசி அவர்கள் படித்து விடுங்களேன்னா. ஓவியன் பாலசுந்தரம் யாரு? யோகாக்கு தயாரா இருக்கிறீங்களா? ஓவியன் நீங்க யாரு யோகாவுக்கு? அபிராம், என்ன இது? அது இப்படி இப்பதான் பார்த்தேன். அதுல இப்படி ஒட்டி இருக்கிறேன். ஆடம் பாவீங்களா? ஸ்டைலா நெருப்பு சுட்ட மாதிரி கிடக்குது. என்ன இது பொட்டு சொத்தியா போட்டிருக்காருன்னு பார்த்தேன். அது இப்படி கண்ணூர் படம். கண்ணூர் படம் இல்ல, வேற காரணம் இல்ல. சரி, சொல்லாட்டி விடுங்க. பர்சனல் காரணம்னா சொல்ல தேவையில்லை. மூக்குல நாடியில எல்லாம் போட்டு ஒட்டுவாரல்லோ, அத மாதிரி தான் செய்து நீங்க பார்த்தா பொட்டு இருக்குது. அப்ப பொட்டுக்கு பதிலாக மேலே ஒன்று இருக்கு. சரி, அம்மா சொல்ல கேட்டா வேணாம். நட்சத்திரமா ஒட்டி இருக்கு. ஏன் சரி, கடந்து போவோம். சரி, இப்போது நேவிஸ் பிலிப் அவருடைய வரிகள். இனிய காலை வணக்கம். பெற்றோரே தெய்வம். சிறு வயதில் அழகழகா என் பாதங்களை அலங்கரித்த காலணிகள் எத்தனையோ. பிந்திய காலங்களில் அணிந்ததும் வகை வகையாய் காலணியில் ஒன்றுதான் என் பாதத்தை பதம் பார்த்தது. இன்றும் என் வினை தொடர்கிறது. இளம் வயதில் அனுபவித்தவைகளை இன்று அனுபவிக்க முடிவதில்லை. நேவிஸ் பிலிப் அவர்கள். நன்றி. அழகு அனுபவிக்க முடியல, ஏற்றுக்கொள்வேன். ஆனால் நீங்கள் வருங்காலோட ரோட்ல நடக்க தொடங்கினீங்கன்னா ஆரோக்கியம் கூடும். சூடு இல்லாத வெயில் நேரத்துல நடக்க இயலாது. தார் ரோட்ல நடக்க இயலாது. கோயில்களுக்கு கூடுதலா. ஆனால் நீங்கள் கோடை காலத்துல ஒரு பூங்காவுக்குள்ள இறங்கி செருப்பை கலட்டி வச்சு போட்டு 2 ரவுண்ட் வருங்காலோடு நடந்து வாங்க. மணல்ல நடக்கலாம், தரையில நடக்க முடியாது. இல்ல, அதுக்கு பழக்கப்படாது. இப்ப எத்தனையோ பேர் சொல்லியிருந்தார்கள் அப்பாக்கள் செருப்பே போட்டதில்லை என்று. இப்ப 2 பேர் எழுதியிருந்தார்கள் தங்களுடைய அப்பாக்கள் செருப்பு போட்டதில்லை என்று சொல்லி. அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனா ஒன்று அந்த பித்த வெடிப்பு மாதிரி பின் குறிக்காலில் வெடிப்புகள் எல்லாம் போகும். அது ரெண்டாவது சூட்டால வர்றதா இருக்கலாம், எனக்கு தெரியல என்னென்ன வாரது. இந்த வாழ்க்கையில இப்போது இந்த சப்பாத்துக்கும் எனக்கும் பொருத்தம் இல்லாத மாதிரி. என்னன்னு சொன்னா என்னால எதுவுமே எந்த சப்பாத்துமே இந்த காலுக்கு பொருந்தாத மாதிரி தான். கஷ்டப்பட்டுதான் வெளியில கொஞ்சம் தூரம் நடந்தா சப்பாத்து போயிட்டோம் இல்லாட்டி கிடைக்கிற மாதிரி. அப்படி ஒரு கால் உடைஞ்சது. அந்த சப்பாத்து போட்டுதான் எனக்கு காலே உடைஞ்சது. ஒரு காலா? ஒரு கால் எனக்கு கொஞ்சம் சரியான சப்பாத்துக்குள்ளேயே நிறைய பணங்களை செலவழிச்ச மாதிரி எனக்கு ஒரு வெறுப்பு வந்துச்சு எனக்கு. ஆகவே அந்த பெருசான இதுகளை நான் அணிகிறது எனக்கு குறையலாம்.
சப்பாத்துகள் எனக்கு கொஞ்சமான ஒன்று 2 தான் இருக்குது, அதை தான் போடுவேன்னு சப்பாத்து. இல்லை, அதை மருத்துவ காரணமாக இருந்தால் மேட் டு மெஷர் என்ற ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கிறது. நீங்க தெரியுமா? மேட் டு மெஷர். உங்களுடைய அளவுக்கேற்ப தயாரிப்பு. உடுப்புகளுக்கு சொல்வார்கள், ஷூக்களுக்கு சொல்லும் மேட் டு மெஷர். கண்ணாடி டபுள் கிளேசிங் வீட்டுக்கு போடினோம்னா உங்களோட வீட்டுக்கு தேவையான அளவுகளுக்கு மேட் டு மெஷர். சிலது ஸ்டாண்டர்டாகவே இருக்கும், சிலது மேட் டு மெஷராக இருக்கும். நீங்கள் உங்களுடைய குடும்ப வைத்திய இது ஆலோசனையில் பகிர்வு தான். குடும்ப வைத்தியரிடம் போய் எனக்கு இது ஒரு சிக்கல் நீண்ட காலம், இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அவர்கள் இதை ஃப்ரீயாக உங்களுக்கு செய்கிற இடத்துக்கு ரெஃபர் பண்ணுவார்கள். அவர்கள் ஒரு காலுக்கு அந்த ஷூவும் மற்ற காலுக்கு அளவான ஷூவும் தாங்களே தயாரிப்பதற்குரிய அளவுகளை எடுத்து செய்து தருவார்கள். இருக்கு. மருத்துவ காரணமாக இருந்தால், அதாவது உடல்நிலையில எனக்கு சிக்கலா, அழகுக்கு செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் செருப்புகளை இருக்க, சப்பாத்துக்கள் இருக்க போடுறது, ஆக லூஸாக போடுறது, அடிக்கடி அளவுகளை மாற்றுறது, பிராண்டுகளை மாற்றுறது, இதனால் உடல் உறுப்புகள் மட்டும் இல்லை, தலைக்கு கூட பிரச்சனை வரும், காலால் பிரச்சனை வரும். நீங்கள் அடுத்த முறை குடும்ப வைத்தியரிடம் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து செய்யுங்க, சாதிச்சு காட்டுங்க. நிறைய பேருக்கு ஒரு தகவலாக அமையும் அது. ஆமாம், நீங்கள் ஜெசியர்கள் சுவிஸில் செய்கிறார்கள் இல்லை? அப்படி சில பேருக்கு வந்து இயற்கையிலேயே ஒரு கால் உயரம் ஒரு கால் கட்டையாக பிறந்திருப்பார்கள். ஆனால் இலங்கையில தெரியாது, ஐரோப்பாவில் அதுக்கு ஒரு காலுக்குரிய ஹீல்ஸ் வச்சு மற்ற காலை சமப்படுத்தி நேராக நடக்கிறதுக்குரிய வழியை இந்த மருத்துவ உலகம் செய்து தரும் எங்களுக்கு. இப்போ இங்கிலாந்தில் ஃப்ரீ டோட்டல் 1% செலவழிக்க தேவையில்லை. நானும் அந்த காலுக்குள்ள வைக்கிற அந்த ஸ்மெல்லுன்னு சொல்லுவார்கள், மருத்துவ ரீதியாக தான் அதுவும் செய்து வந்திருக்கிறாங்க. அப்படி போட்டாலும் எனக்கு அந்த சப்பாத்துகள் வந்து கொதித்து வர்றதில்லை எனக்கு. அதான் இப்ப தீர்வுக்கு ஒரு வழி கிடைச்சிட்டு தானே, அது செய்யுங்க. மிக்க மகிழ்ச்சி. எல்லோரும் எழுதியிருந்ததுக்கு நன்றி. சிலர் இணையவில்லை, தெரியவில்லை. ஆனாலும் இந்த கால்களை பாவிக்கிற இந்த செருப்புக்கு மதிப்பில்லை என்கிற கதைகளுக்கு ஏராளமான கதைகள் உண்டு, ஏராளமான அனுபவ கதைகள், தத்துவ கதைகள் எல்லாமே இருக்கிறது உண்மையில். அதையும் நாங்கள் மதிக்க பழகுவோம். எங்களோட வாழ்க்கைக்கு துணை வருவது. இப்போ நீங்களே சொன்னீங்க 2-3 பேர், என்னால் வெக்கையான இடங்களில் தார் ரோட்டில் எல்லாம் செருப்பு போடாமல் என்னால் நடக்க, மணலில் கூட சுடு மணலில் நடக்க முடியாது. அது எல்லாத்துக்கும் காப்பாற்றுகிற ஒரு விஷயம் வாழ்நாளில் பிறந்ததுலேருந்து இந்த வரைக்கும் தொடருது. ஆனால் அதுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்குறோம் வாழ்க்கையில். அதுக்கு வெளியில், கதவுக்கு வெளியில், கதவு ஓரத்தில் ஒரு இடம்தான் அதில் வச்சிருக்கிறோம். எல்லாம் அதை பராமரிக்கிறதுன்றது இல்லை. ஆனால் எங்கள் கால்களுக்கு அந்த அணிகள் தேவை, பாதணிகள் தேவை. அவை அது பற்றின சிறப்பு தலைப்போடு இருந்தோம். யாருக்காவது அடுத்த வார தலைப்பு இன்னது எடுக்கலாம் என்று நினைத்தால் தயவு செய்து 2 தலைப்பு வச்சுருந்தேன், எழுதையெல்லாம் மறந்து போச்சு. முந்தின நாள் நேற்று யோசிச்சு கொண்டே இருந்தேன், எனக்கு வரவே இல்லை. அது விட்டதாக போகுது. குறிப்பு எழுதுவது முக்கியம். வேறு யாருக்காவது இதை செய்யலாமே, இதை நாங்கள் செய்யவில்லை, எங்கள் அம்மா அப்பாவை நினைவுக்கு கொண்டு வருவோம் என்று நினைவு வந்தால் தயவு செய்து எனக்கு ஒரு குறிப்பை தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றி. சரி, இப்போது இளையோர் யோகா.